வெண்ணிலா பேட்டி கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து இங்கே காவேரி வீட்டில் வந்து எல்லாரும் பார்த்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைஞ்சு வந்து பார்க்குறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி நம்ம விஜய் கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் போகிறாரு நேராக வெண்ணிலாவை பார்க்க. வெண்ணிலா வந்து இன்னும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க விஜய் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கிட்ட கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதை பார்த்துட்டு சார் என்ன சார் நீங்கள் இவ்வளவும் பண்ணிவிட்டு எங்களை வேறு தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க, நான் இவ்வளவும் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம்லாம் 2 கல்யாணம்லாம் ஆகலைங்க. எனக்கு ஆனது ஒரே கல்யாணம் தான். என் பொண்டாட்டி பேர் காவேரிங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பொய்ங்க, நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, இந்த பொண்ணை நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது உண்மை தான், வீட்டில் வச்சுருந்தது உண்மை தான். ஆனால் இந்த பொண்ணை விரும்பினதும் நான் உண்மை தான். ஆனால் இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னை விட்டுட்டு போன்னு சொன்னால் இந்த பொண்ணு கேட்காம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மை. தயவு செய்து யாரும் தேவையில்லாதெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உன்னை எல்லாரும் வந்து இங்கே பாருமா, இவர் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, நான் தான் அவரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. யாருக்கு ஒய்ஃபு? உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வெண்ணிலா, நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ எனக்கு வேணும் விஜய், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து எல்லாருமே நிற்கிறாங்க. விஜய் வந்து உன்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அதை பார்த்துட்டு அவங்க மாமாவை, நீங்களாம் ஒரு மனுஷனா, உங்ககிட்ட நான் எல்லாம் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றாரு. அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சொன்னேன்னு சொன்னீங்க, ஆனால் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு சாவுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் காரணம் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் அதை சொல்லலைல்ல, மறைச்சிட்டிங்கல்ல, அப்போ என்னென்ன என்கிட்ட மறைச்சிங்க? இப்போது வெண்ணிலா உங்களால் தான் உயிரோடு இருக்கா, ஆனால் அவள் உங்களால் தான் இவ்வளோ கஷ்டமும் பட்டிருக்கா. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். அதனால் வெண்ணிலா கூட நீங்கள் சேர்ந்து வாழ தான் முறை, அதுதான் நல்லதும். அதான் உங்கள் பொண்டாட்டி வந்து உங்களை பிரிஞ்சு விட்டுட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் எதுக்காக வெண்ணிலா கூட வாழ மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா, அவள் திரும்பி வந்துடுவா. இப்போ வரைக்கும் ஏன் கூட வாழணும் தான் அவளும் நினைக்கிறா, நானும் அவள் கூட வாழணும் தான் நினைக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அவளுக்கு நீங்கள் தான் புத்திமதி சொல்லணும், ஆனால் நீங்களே இப்படி பண்ணுறது நியாயமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் மருமக கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால் வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ வழியை பாரு. அப்படி நீ சேர்ந்து வாழலைன்னா நாங்கள் வேறு ஏதாவது முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி பார்த்து, என்னடி நடக்குது, இந்த பொண்ணு நடி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, என்னமோ நீ 2வது பொண்டாட்டியா, அவள் தான் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, என்னடி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே முடிக்கிறாங்க. இங்கே பாருடி, புருஷனை விட்டு தனியாக இருந்தேனா இப்படி தான் பேசுவாங்க, நீ புருஷன் கூட இருந்தேனா இந்நேரம் வேற ஒரு பொண்ணு அவன் புருஷன் சொல்லுவாளா அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆக வேண்டிய வேலையை பாரு, இப்போது அதுவும் உன் புருஷன் கூட போய் இரு, அப்போ தான் நான் யாரும் உன் புருஷனை சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. நீ இல்லைன்னா தான் அவளுக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உன் புருஷனை அவள் புருஷன் சொல்கிறா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறா. பாருங்க மதினி, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. என் பொண்ணு எப்படி அவர் கூட வாழ்வா, அதான் அவன் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறானே, காவேரி தான் என் பொண்டாட்டி, மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறானே, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நிரூபிக்கணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றணும்னா உன் புருஷன் கூட போய் வாழ்கிற வழியை பாரு. உன் புருஷன் கூட நின்னாதான் எவளும் உன் புருஷன் பக்கத்தில் வரமாட்டா. இப்போ பார்த்தியா அதான் அவள் போயிட்டால, என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ விலகி நிற்கிறதாம்மா காரணம். இப்போ அது புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அவங்க அத்தை. காவேரி யோசிக்கிறாங்க. ஆமாம், நான் வந்து விலகி நிற்கிறது தான் காரணம். நான் வந்து என் விஜய் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. நான் விலகி வந்து ரொம்ப தப்பு, நான் என்னமோ அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுக்கதான் விலகி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினச்சிக்கிட்டு பேசுகிறா. உண்மையிலேயே வந்து விஜயை நான் போய் பார்க்கணும், விஜய் கூட நான் வந்து அவர் கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க.